யோசுவா வந்து 6ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. ஓகே, எரிகோ கதை தெரியும்ல, அதுக்கு அடுத்தது என்ன சீன் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எரிகோ கதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? நான் பேசும்போதே கூட அப்படியே சொல்லினே வந்துருங்க, சீக்கிரமா டைமுக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? எரிகோ கதை பற்றி தெரியும். யோசுவா வந்து ஜனங்களை கூட்டு வந்து எரிகோவை ஏச பண்ண சொல்றாரு. 7 தடவை சுற்றி வர சொல்றாரு. 7 நாளில் 7 தடவை சுற்றி சொல்லி எரிகோவை என்ன பண்ணுது, ஆர்ப்பரிப்புனால என்ன பண்ணுது, இடிந்து விழ ஆரம்பிச்சு. என்ன ஆச்சு? ஆர்ப்பரிப்புனால இடிந்து விழுந்துச்சா. இது கத்தது ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, சுதந்திரித்து கொள்வீங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, அது வெண்ணினாலும் வெள்ளினாலும் பொண்ணுனாலும் புடமிடப்பட்டதுல அவரோட இதுல என்ன பண்ணும், ஆசரிப்பு கூடத்துல இருந்து வைக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரா. மீதி எதுவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அங்கிருந்து ஏதாவது எடுத்தீங்கன்னா அது உங்க ஜனத்துக்கே என்ன ஆயிடும், சாபமா ஆயிடும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ ஏதாவது எனக்கு மட்டும் எடுத்துன்னு வந்து அது வெள்ளினாலும் வெளியிலும் பொண்ணுலையும் புதுசா இருந்துன்னா எடுத்துன்னு வந்து வெயி. மீதி ஏதாவது ஆடு மாடு ஏதாவது சின்ன ஒரு துரும்பா எடுத்து நீ உனக்குள்ள வச்சினாலும் அது ஃபுல்லா என்ன ஆயிடும், சாபமும் ஆயிடும். என்ன பண்றாருன்னு சொல்றாரு. ஓகேவா? அதான் யோசுவா 6ஆம் அதிகாரத்துல வந்து அதுல போட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். இருபதாவது வசனம். ஓகே ஓகே, இது ஓகேவா? எஸ்பானா சொல்றாரு, வெண்ணினாலும் பொண்ணு இரும்பு எல்லாத்தையும் என்ன பண்ணும், எனக்கு சேரும்னு சொல்லிட்டாரா. யாரெல்லாம் பயங்கரமான ஒரு மேட்ரை கேட்க போறீங்க? ரெடியா? சத்தமா ரெடியா? ரெடியா? ரெடி? சரி, அது யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 1 வசனம். ஓகே, இது வரையும் இஸ்ரவேல் இது புத்திரர் வந்து என்ன பண்ணான்னா, சாபத்துல வந்து எத்தனை பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவருக்கு வச்சுட்டு மீதி இருக்குது பாத்தீங்களா, அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, எத்தனை நம்மளுக்கு வச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது காசு பண்ணோம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அப்படி வாசிங்க. ஓகே, யூதா கோத்திரத்துக்கு சேரனாகனுடைய குமாரன் ஆகிய பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதா கோத்திரத்தின் குமாரன் ஆகிய சப்தியின் மகன். யாரு? யாரோட மகன்? சப்தியின் மகன். அடுத்தது யாருக்கு பேர்? சப்தியின் மகனுக்கு கர்மிக்கு பிறந்த ஆகார். ஆகார் தான் என்ன வேலை பண்றாருன்னா, அங்க இருக்கிறத என்ன பண்றாரு தெரியாம தூக்கிட்டு வந்துடுறாரு. ஏசப்பா சொல்லியும் கேட்காம என்ன பண்றாருன்னா தூக்கிட்டு வர்றாரு. ரெடியா? பயங்கரமான விஷயம் இருக்குது. மியூசிக் யாராவது வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பிஜிஎம் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. யாரு தூக்கிட்டு வரா? யாரு 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 எடுத்துட்டு வரா? யாரு? லாஸ்டா நான் அந்த கேள்வி கேட்கும் போது கரெக்டா சொல்லணும். யாரு தூக்கிட்டு வரா? ஏசப்பா என்ன சொல்றாரு, எனக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் எதுவுமே என்ன பண்ண எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாலும் அதை மீறியும் என்ன பண்றான், இவன் கேட்டு தூக்கிட்டு வரான். வந்து நினைக்கிறானா, ஆனா கடைசியில இவரு மாட்டிப்பாரு. தூக்கிட்டு வந்தது வந்து என்ன மாட்டிப்பாரு இவரு. ஓகேவா? தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே பண்றான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கர்த்தருடைய கோவம் வந்துச்சு. யாரோட கோவம்? எவ்வளவு பெரிய கோவம் பாத்தீங்களா? பெரிய கோவம் வந்து இறங்கிச்சு அவன் தலை மேல. ஓகேவா? அடுத்தது 2வது வசனம். ஓகே ஓகே, ஆயி பட்டணம். ஓகேவா? பட்டணம் நம்ம வச்சோங்க. ஆகான் வந்து என்ன பண்றான், திருடிட்டு வரான். யோசுவா என்ன சொல்றான், ஆயி பட்டணத்துக்கு போகணும்னு சொல்றான். மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க, நடுவில் கேட்பேன் நானு. ஓகேவா? யார் எடுத்துட்டு வரா? எங்க போறாங்க? எங்க போறாங்க? ஆயி பட்டணம். எபிரேயன்ல பார்த்தோம்னா அது பேர்னா அழிவுப்பாடு. ஓகேவா? அழிவு பாடு. ஓகேவா?
ஃபுல்லா அது அழிவு பாடு எபிரேயர்லையா ஈப்ரூல ஓகேவா, அதுதான் அழிப்பாடு ஓகேவா. அதுவே நம்ம அழிவு தமிழ்ல பார்த்தோம்னா அழிவு ஓகேவா. ஆய்வு பாட்டுன்னு என்னது அழிவு. அந்த அழிவு பாட்டனத்துக்கு என்ன பண்ணலாம் போகலாம். அங்க ஒரு ராஜா ஒருத்தர் பயங்கரமா ஒருத்தர் இருப்பாரு, அங்க போலான்னு சொல்லிட்டு. அதே ரெண்டாவது வசனம். யோசுவா வந்து ஒருத்தர் அமுச்சு விடுறான். இப்போ இதான் நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டுல போய் ஒருத்தனை மனுஷனை போயிட்டு என்ன பண்றான், அமுச்சு விட்டு வேவு பார்க்க சொல்றான். கதை கரெக்டா கேட்டுவாங்க, லாஸ்டா கேள்வி கேட்பேன். போய் என்ன பண்ண சொல்றான், வேவு பார்க்க சொல்றான். வேவு பார்த்துன்னு இருக்கிறானா. அடுத்தது இருங்க, யோசுவா இடத்துல வந்து இப்படி என்ன பண்றான், திரும்பி வந்து சொல்றான். என்ன சொல்றான் கேளுங்களேன். ஓகே ஓகே. இவங்க என்ன பண்றான், எல்லாரையும் என்ன பண்ணலாம், போக வேண்டிய தேவையே இல்லை. 2000-3000 பேர் மட்டும் போயிட்டு அவங்க என்ன பண்ணலாம், முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். இந்த விஷயம் வந்து கர்த்தருடைய கோபம் வந்து இஸ்ரேல் ஜனம் மேல இருக்குது தெரியும் ஓகேவா. அவரே கூட இல்லைன்னா நீங்க இவங்க எது செஞ்சாலும் வேஸ்ட். கர்த்தர் நம்ம கூட இல்லாம நம்ம எது பண்ணாலும் என்ன பண்ணு வேஸ்ட். இவங்க அதை தெரியாம என்ன பண்றாங்க, 2000-3000 பேர் என்ன பண்ணலாம், போய் அந்த பட்டணத்தை நம்ம கைப்பற்றிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஜாலியா போறாங்க. 2000-3000 மீதி எல்லாரும் இங்கே என்ன பண்ணுங்க இருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வாசிங்க. பாத்தீங்களா, எல்லாரும் 2000-3000 போறாங்க. அந்த ஆயு பட்டணத்துக்குள்ள போய் நிக்கும் போது அந்த ஆயு பட்டணத்துக்கு ராஜா அங்க இருக்கிற வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்தி என்ன பண்ண முறியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பயந்துன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஓடுறாங்க, மறுபடியும் அவங்க இருந்த இடத்துக்கு பாளையத்துக்கு என்ன பண்றாங்க, திருச்சின்னு ஓடுறாங்களா. ஜனங்கள் இருதயம் கரைந்து இதுல இருந்து போதும் ஓகேவா. எல்லாரும் என்ன பண்றாங்க, துரத்தி அமிச்சிட்டாரு. 2000-3000 பேர் இப்படி போறாங்க. தைரியமா எல்லாத்தையும் எடுத்துன்னு என்ன பண்றாங்க போறாங்க. அவரு அந்த ஆயராஜா வந்து அவங்க ஜனங்கள் அதிகமா இருந்தனால 2000-3000 பேராலே தாக்கு பிடிக்க முடியல. இவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஏசபாவோட கோபம் மேல வந்துச்சா, ஃபுல்லா என்ன பண்றாங்க முது காட்டி என்ன பண்றாங்க ஓடி வராங்க. அது வசனம் இருக்கு, முது காட்டி ஓடி வரேன்னு சொல்லிட்டு. அது யோசுவா போய் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரேல் மக்களை ஆயு பட்டணத்தார் வந்து அச்சு சருமாரியா கழுத்து வெட்டி எல்லாமே என்ன பண்றாங்க பண்ணிட்டு கண்ணீர் தண்ணி அப்படியே ஓடுற மாதிரி ரத்தம் என்ன பண்ணுங்க ஓடுனுக்குதாங்க அந்த இடத்துல. யோசுவா வந்தான், வந்து தன்னோட சட்டை கிட்ட எல்லாத்தையும் பிச்சு போட்டு கீழே பத்துன்னு புழுதிலாம் இருக்கு பாத்தீங்களா, அது தூக்கி தலைமலை போட்டுன்னு கதறான். ஏன் ஆண்டவரே, நீங்க தானே யோதான என்ன பண்ணுங்க கடக்க வச்சிங்களே, இது ஏன் எங்களால ஏன் ஆரி பட்டணத்தை முடிக்க முடியல, எரிகோவை என் கையில ஒப்பு கொடுத்தீங்களே, இந்த பட்டணத்தை என் கையில ஒப்பு கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு பரல்றான், இது பண்றான், உடைக்கிறான், எல்லாமே பண்றான். ஆனா ஏசப்பானா சொன்னாரு, வாக்க என்ன பண்ணிட்டாங்க மீறிட்டாங்க. யாரு வாக்க மீறினா, ஆகான் வந்து மீறினா. ஏசப்பா என்ன சொன்னாங்க, எதுவுமே எத்தனை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் கொஞ்சத்தையும் என்ன பண்ணிட்டான், எத்தனை இந்த பக்கம் என்ன பண்ணிட்டான் வந்துட்டான். இவங்க ஆயு பட்டணத்துக்கு போகும்போது என்ன பண்றாங்க, எல்லாரும் துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே 10வது வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு வந்து இப்படியா முகம் கொளுத்து உளுந்து கிடக்குற அப்படி சொன்ன. அடுத்து 11வது வசனம். இருங்க இன்னும் என்ன பண்ணா, அந்த ஆகான் எத்தனை போய் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணா பள்ளம் நோண்டி அடியில என்ன பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் வச்சிட்டான். யாருக்கு தெரியும்னா யோசப்புக்கு தெரியாது, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும், யோசுவாக்கு தெரியாது, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் இவன் எத்தனை போய் உள்ள வச்சது. அதே 13வது வசனம். கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாரு, எல்லாரும் உடனே எழுந்து
போய் நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ண போறேன், எல்லாரும் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, சாபத்தோட இருக்கிறீங்க, எல்லாம் பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. இது யார் சொல்றா? தேவனாகிய கர்த்தர். ஓகேவா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்றேன். நீ என்ன பண்ணு, போய் எல்லாரையும் கூட்டு போயிட்டு பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ண கூட்டு வா, நான் அவங்கள வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 15வது வசனம். கர்த்தரோட உடன்படிக்கை மீறினால அவனும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அக்னியில என்ன பண்ணுவாங்க, சுட்டடிக்கப்படணும் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அது யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யாரோட கோத்திரம் குறிக்கப்பட்டது? யாரோட கோத்திரம்? இப்பதான் மெயின் பிக்சர் உள்ளே போறோம். ஓகேவா? யோசுவா யாரோ நான் சொல்றான், கோத்திரம் கோத்திரமா என்ன பண்ணுங்க வாங்க, 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் எல்லா 12 கோத்திரம்ல இருக்கு, கோத்திரமா வாங்க நான் செக் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்றான் கூப்பிடுறான். ஓகேவா? கோத்திரமா என்ன பண்றாங்க போறாங்க. 18வது வசனம். ஆகான் என்ன பண்ணவனா மாட்டிக்கினா தலைவர். 6வது வசன 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுங்க. சாபத்தீடான ஏதாவது எடுத்துன்னு வந்து ஆகார் இங்கே என்ன பண்ணிட்டான், தூக்கின்னு வந்துட்டானா. யோசுவா கண்டுபிடிக்கிறான், மவனே உன்னால் தான் எங்க ஜனங்கள் ஃபுல்லா அழிஞ்சுதுன்றான். எப்படா என் கண்ணுல இருந்து தப்பிச்ச அப்படின்னு என்ன பண்றான் இங்கே ஆகார் என்ன தூக்கிட்டானா. எத்தனாவது வசனம் பச்சுங்க அவர்களே அனுப்பின வாசிட்டீங்களா? ஓகே ஓகே. யோசுவா இப்போ ஃபர்ஸ்ட் பச்சீங்களா கோத்திரமா கூட்டு வர சொல்லி. ஓகே ஓகே. 18 படிங்க. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணி யூதா கோத்திரத்தில் ஆகான் வந்து என்ன பண்ணான், குறிக்கப்பட்டான். அப்போது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன். ஐயோ என்னை விட்டுருங்களேன், நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன் செஞ்சுட்டேனே, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். கேட்டு பாவம் செய்தேன். அத்தது படிங்க. இரு அவன் நானா தூக்கின்னு வந்தான்னு பாருங்களா. நானா தூக்கின்னு வரான் பாபிலோயின் சால்வையும். என்ன தூக்கிட்டு வரான்? பாபிலோனின் சால்வையும் 200 வெள்ளி சேக்கேல், 200 வெள்ளி காசு. ஓகேவா? 200 வெள்ளி காசுகளையும் ஓகே ஓகே. நானா தூக்கின்னு வரான் பாபிலோனின் சால்வை எல்லாத்தையும் தூக்கின்னு வரான். 200 வெண் சேக்கல்களையும் தூக்கின்னு வந்து இதுதான் கூடாரம். பார்த்துப்போங்க. கூடாரத்துக்கு மையத்துல வச்சு அடியில வெள்ளி காசை என்ன பண்ணான், ஏன்னா 200 வெள்ளி சேக்கல்கள் 200 பார்த்துக்கோங்க. அப்ப அவ்வளோத்தையும் என்ன பண்றான், அடியில வைக்கிறான். மீதி எல்லாத்தையும் மேல வச்சுட்டு அடியில வைக்கிறான். யோசுவா கேட்டானா சரியான கோவம், யாரா இவன் எங்கந்திர வந்தான் என் உயிரை வாங்கறதுக்குன்னு சொல்லி அப்படி ஆயிடுச்சு அவனுக்கு. இன்னும் மைண்ட் பிக்சர் போல. வெயிட் அத்த வசனம். ஓகே வெயிட். உடனே யோசுவா வந்து என்ன பண்றான், இங்க இருக்கான்னு வச்சுங்களேன், ஆட்களை வந்து அனுப்புறான். ஒரு 2 பேர் வாங்க, யாராவது எனி வாலண்டியர்ஸ் லைவ். நான் அதான் யோசுவான்னு வச்சுக்கோங்க. ஆயின் இனி இன்னும் ஒரு வாரம் தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் வரீங்களா? ஆயினோட சட்டையை வச்சு பாருங்க, எங்கடா இருக்கிற நீ, யாரா நீ, ஏன்டா இப்படி எங்க ஜனத்துக்கு வந்த சாப கேடா பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பூச்சி லபான்னு கத்திட்டானா. இப்ப கேக்குறான், எங்கடா வச்சுக்கிறேன்னு கேக்குறானா. கேட்டு இவனா சொல்றான், எல்லாத்தையும் என் கூடாரத்துக்கு கீழே பல்ல நோண்டி புதைச்சி வச்சுக்கிறேன்னு சொல்றான். உடனே யோசுவா அவங்க ஆட்கள், வாங்கடா, அது போய் என்ன பண்ணுங்க, ஓடி போய் என்ன பண்ணுங்க, எத்தனை இவங்க 2 பேரும் ஓடணும். ஓடி போய் பல நோண்டி எத்துனாங்க. அதை
ஓகே. புதையில என்ன பண்றாங்க, தூக்கிட்டாங்க. ஒன்னு யோசிப்பாக்கு, இதை தூக்கின்னு போய் என்ன பண்ணுங்க, அக்கினில போடுங்க, இவனை தூக்கி வெட்டுங்கடான்றான் ஒரே வார்த்தை. இவனை தூக்கி என்ன பண்ணுங்க, போட்டுருங்க அப்படின்னு என்ன பண்றான் சொல்றான். வெயிட் 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 அது 24வது வசனம் படிங்களா? ம் 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 எங்க கூட்டு போறாங்க? ஆகோர் பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இவனுக்கு கூட சேர்ந்தது எல்லா ஆடு மாடு கழுத கிழுத எல்லாத்தையும் பொறுக்கின்னு வாங்கடா. இதனாலதான் எனக்கு சாபமே என் மக்கள் மேல வந்து. யோசுவா சின்ன பையனா இருந்தான், கத்தர் அவனை மேல தூக்கி வச்சாங்களா, தூக்கி வச்சோன்னே இவன் பண்ண தப்புனால அந்த இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லாமே என்ன பண்றாங்க, சாபத்துல மாட்டினான். தூக்கி நெத்துன்னு போய் என்ன பண்ணுங்க, ஆகோர் பள்ளத்துல போடுங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன என்று. அப்போது யோசுவா, ஓகே ஓகே, இப்ப என்னமா என்ன கலங்கம் பண்ணது என்ன தம்பி அப்படிலாம் கேட்கல. ஆகோர் பழத்துள்ள வைக்கிறாங்க, உக்காடுறாங்க. ஐயா நில்லு நில்லு நில்லு, சும்மா சும்மா ஓகேவா. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அவனுக்கு தேவையான அவனுக்கு அந்த எத்தனை பண்ண பார்த்தீங்கன்னா பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி, மீதி எல்லாம் பாத்திரம் கீத்திரம், இவன் ஆசை வந்துச்சு, அது மேல இச்சித்ததுனால எல்லாத்தையும் என்ன பண்ணா தூக்கின்னு அவன் வீட்டு கூடாரத்துல வச்சானா எத்தனை வந்து யோசுவா கண்டுபிடிச்சதுனால ஆகான் பள்ளத்தாக்குக்கு என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போய் அவனை என்ன பண்றாங்க, அதுல போட்டு அந்த கூட எத்தனை வந்தாங்க அந்த பொருள் எல்லாத்தையும் அதுல போட்டு அவனுக்கு சொந்தமான எல்லாத்தையும் ஆடு மாடு கழுத அவனுக்கு அவன் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சாபம் பட்டுனால் ஏதோ ஒத்திட்டாச்சுன்னா அது நம்ம தொட்டது எல்லாத்தையும் தூக்கி தானே திரும்ப வெளில போடுவாங்க. அதே மாதிரி அவன் என்னென்னலாம் பண்ணானோ எல்லாரையும் தூக்கி அதுல என்ன பண்ணாங்க போட்டு கல்லு இஸ்ரேல் மக்கள்கிட்ட உங்க கோவத்தெல்லாம் தீருங்கடா அவங்க மேல போட்டுன்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி என்ன பண்றாங்க, அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஃபுல்லா அச்சு என்ன பண்றாங்க, ஆகார் அந்த பள்ளத்துல போட்டு என்ன பண்ண ஆகானை ஃபுல்லா காலி பண்ணிட்டு அந்த பள்ளத்துக்கு ஒரு பேரே வந்துச்சு. என்ன பேர் தெரியுமா, ஆகோர் பள்ளத்தாக்கு என்ன காணப்பட்டது. ஓகே, இப்பதான் மெயின் பிக்சர். 8வது வசனம், ஏசப்பா வராரு. அப்போது ஏசப்பா என்ன பண்றாருன்னா, யோசுவான்னு பார்த்துட்டு வராரு. யோசுவா நிக்கிறான். அப்போது கத்த யோசுவாவை நோக்கி வெயிட் 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 அவங்க கிட்ட மைக் கொடுங்களேன். மைக் 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 ரெடி, பிஜிஎம் ரெடியா இருக்கணும். வாசிங்க வாசிங்க வாசிங்க. கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே போடே. என்ன சொல்றாரு, ஆயின் பட்டணத்தையும் அவர் ராஜா யார் கையில கொடுப்ப, உன் கையில கொடுப்பண்டா. டேய் என் பையன்டா, நீ உன் கையில நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன்டா அப்படின்னு என்ன பண்ற சொல்றாரு. வெயிட் 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 வெயிட், 2வது வசனம். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். ஓகே, அது பின்னாலே என்ன பண்றாங்க, பதிவிடவை என்ன பண்ணலாம். இப்ப ஏசவ சொல்றாரு, அதுதான் ஆசைப்பட்டேன், எரிகோ கோட்டை இடிஞ்சிடணும், அதுல இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட்டேன். சரி, நான் அது எடுக்க வேணான்னு சொன்னேன், நீ அது கூட அப்ப என்ன பண்ண எடுத்துட்டு வந்து வச்சு நீ சாபமா வேணா, அந்த சாபம் எல்லாம் என்ன பண்ண முடிஞ்சிச்சு. சரி, அது பட்டணத்தை நான் போடுறேன், ஒரே வெட்டு 2 துண்டு மாரி பட்டணத்தை நான் போடுறேன், இதுல இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ண தூக்கின்னு போயிடு அப்படி என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. ஓகேவா, 3வது வசனம். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். ஓகே ஓகே, இப்ப பயங்கரமான மெயின் பிக்சர் இருக்கு. ரெடி, ஓகேவா. யோசுவா என்ன பண்றான், மவனை ஏன் ஜனத்தை நீ வெட்டின, இப்போ வரண்டா உன தேடி நான் சொல்லிட்டு என்ன பண்றான், ஆள் செட் பண்ண ஆரம்பிக்கிறான். யோசுவா என்ன பண்றான், ஆள் செட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பண்ணீங்க. அதுக்கு கீழே யோசுவா யுத்த வீரனான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி. இருங்க, எத்தனை பேரு, 30,000 பேர்.
30,000 பேர் என்ன பண்ணான், தேர்ந்தெடுத்து ராத்திரியிலே அனுப்புறான். அனுப்பிச்சுட்டு அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஓகே, ஆயத்தமாயிருங்கள். பட்டணம் இதுதான். பட்டணம் இங்க வரேன். இதுதான் பட்டணம். ஓகேவா, பட்டணம். இங்கதான் இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. அது இதான் பெரிய பட்டணம்னு வச்சுக்கோங்க. இஸ்ரேல் மக்கள் இங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. பட்டணம் 30,000 பேர் என்ன பண்றான். என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி. அதுதான் ஆகார் இல்ல, இப்ப இஸ்ரேல் மக்கள் மாறிட்டான். 30,000 பேர் என்ன பண்றாங்க, ரெடி பண்ணி எங்க போக சொல்றான், ஆயின் பட்டணத்துக்கு போய் எங்க இருக்க சொல்றான், ராத்திரியில அனுப்பி பின்புறத்துக்கு என்ன பண்றான், போய் அமர்ந்திருங்கள் சொல்றான். அதுவும் ரொம்ப தூரம் போகாம கிட்டே இருங்கடா, எங்கேயாவது போயிட கிட்ட போறீங்கடான்னு சொல்லிட்டு கிட்டே இருங்க சொல்லிட்டு இதுதான் எவ்வளோ, 30,000 பேர். ஓகேவா, போய் அப்படியே பின்னாடி போய் நில்லுங்க. ஆயி பட்டணம் ஒத்துரு அத்தவசனம். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையில் கிட்டி சேருவோம். அவர்கள் முன் போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம். ஓகே ஓகே, 30,000 போயிட்டு பின்னாடி நின்ட்டாங்க. அத்தால அனுப்பிச்சு வரான். அங்க இந்த சைடு இஸ்ரேல் மக்களை 3 பங்கா என்ன பண்றான், பிரிச்சு என்ன பண்றான், நான் இமேஜினேஷன் பண்ணுது. 3 பேரை 3 பங்கா என்ன பண்ணான், பிரிச்சு அனுப்பிச்சு வரான். இந்த பக்கம் நடுவுல ஆயிப்பட்டணமும் ஆட்களும் மாட்டினானுங்க. போன வாட்டி என்ன பண்ணானுங்க, சாவச்சு அமுச்சு விட்டானுங்க. இந்த தடவை தொக்கா மாட்டினானுங்க இஸ்ரேல் மக்களை. இந்த பக்கமும் யாரு இருக்கிறா, 4 மூலையிலும் 4 ஜனம். இந்த பக்கமும் யாரு இருக்கிறா, இஸ்ரேல் மக்களும் ரெடியா இருக்கிறாங்க. எப்படா வெளில வரும், எப்படா போறோம். ஆறாவது வசனம். ரெடி எல்லாம் ரெடியா இருங்க. அப்பொழுது அவர்கள் முன் போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வர பண்ணும் மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். வெயிட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் ஃபர்ஸ்ட் 7வது அதிகாரத்துல படிக்கும் போது 2,000-3,000 பேர் மட்டும் போதும், அவங்களை போய் நம்ம முடிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு போனா அவங்க முடிக்க முடியல. ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு, முடிக்க முடியாம 2,000-3,000 போறாங்க. அவ்வளவு பேர் சொல்லிட்டு குப்புறமா என்ன பண்றாங்க, திரும்பி ஓடுறாங்க. யோசுவா என்ன சொல்றான், இதே மாதிரி நம்ம போவோம், ஃபர்ஸ்ட் போன மாதிரி போவோம். ஆனா நம்ம போட்ட பிளானு அவனுக்கு தெரியாது. நம்ம மறுபடியும் பின்னாடி ஓடி வரோம். நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு மறுபடியும் திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இடத்துக்கு ஓடி வரும்போது அவங்க வெறுப்பாய் என்ன பண்ணுவானுங்க, நம்ம பின்னாடி என்ன பண்ணுவானுங்க, ஓடி வர ஆரம்பிப்பானுங்க. இதுதான் பிளானே. ஓகேவா, அது மாதிரி யோசுவா பிளான் போறோம். அத்தவசனம். அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கையில் யார் ஒப்பு கொடுக்கிறா, தேவனாகிய கைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. இப்போ நான் தான் யோசுவா இங்க இருக்கிற எங்க ஜனத்தை என்ன பண்றாங்க, கூட்டு வரேன். நீங்க அப்படியே இருங்க. 3 பேரும் கூட்டு வரும்போது ஆயி பட்டணத்துல இருந்து அந்த ராஜா எல்லாம் ரெடியா இருக்கிறானுங்க. இவனுங்க இப்போ நம்ம இப்படி கூட்டு போறேன், வாங்கடா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். ஆயப்பட்டினம் ராஜா எல்லாம் நிக்கிறான் ரெடியா. மட்டும் எப்போ அத்தனை பேரும் நம்ம சாவ வச்சோம், இவனுங்க எதுக்கு மட்டும் நம்ம கிட்ட வரானுங்க, நம்ம பட்டணத்தை என்ன பண்ணுவோம், கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஆயப்பட்டினத்து ராஜாவும் இப்படி நேருக்கு நேரம் ஓடியாடுறான். யோசுவாவும் என்ன பண்றான், அவங்க ஜனங்களை நேருக்கு ஓடியாண்டு விளையாட்டு காட்டுவாங்கல்ல, விளையாட்டு காட்டுவாங்க. இப்போ நேருக்கு நேரம் யோசுவா அந்த ஆய்பட்டினம் வராங்க, ஆய்பட்டினத்தார் வராங்க. யோசுவா ஜனங்கள் ஓடுறாங்க, அப்படியே ஓடி முடியுது போடுறா. அப்படியே என்ன பண்றான், ஓடி போய் கூட்டுறான். அந்த ஆய்பட்டினத்தாருக்கு புரியல, ஏன் இவன் முடி காமிச்சுன்னு ஓடுறான்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்றாங்க, அடியோட என்ன பண்ணலாம் போடலான்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தை தாண்டி என்ன பண்ணிட்டான், கூட்டு வந்துட்டான். இந்த பக்கம் எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். மீதி 3 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, போடுற வேடியான்னு சொல்லிட்டு 3 பேரும் என்ன பண்றாங்க, மூணு பங்க பிடிச்சி இஸ்ரேல் மக்களை 3 பேரும் அந்த ராஜ்யத்துல என்ன பண்றாங்க, பூந்துறாங்க. ஏறு அவ்வளவுதான், பட்டணத்தை என்ன பண்ண கைப்பற்றியாச்சு.
யோசுவா என்ன பண்றான், கூட்டு ஓடுறானா, ஆய் பட்டணத்துக்கு தெரியல, பட்டணத்தை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, யோசுவா என்ன பண்றான், ஓடி போறான். ஓடி போயிட்டு அத்த 9வது வசனம் படிங்க. அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் 12வது வசனம். அவன் ஏறக்குறைய 5000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்துக்கு மேலண்டையில் பதிவிடையாக வைத்தான். அடுத்த வசனம். பட்டணத்துக்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்துக்கு மேற்கே பதிவிருக்கிறவர்கள். இதுதான் ஓகேவா, நான் சொன்னல 3 பேரையும் மேற்கு கிழக்கு வடக்கு 3 இடத்துலயும் என்ன பண்றாங்க, பதிவிடுக்க சொல்றான். யார் சொல்றா, யோசுவா பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணாச்சு, கைப்பத்தி ரெடியா வச்சுன்னுறான். ஆனா ஆயு ராஜாக்கு அறிவே கிடையாது. கொஞ்சம் பேராச்சும் உள்ள வச்சுட்டு வருமே விடா, ஏன்டா மொத்தமா கூட்டு வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. தலைவருக்கு கூட்டு எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டான். 22வது வசனம். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஓகே ஓகே, இதுதான் மெயின் பிக்சர். எல்லாம் ரெடியா இருங்க. ஆயினு பட்டணத்தை என்ன பண்ணாச்சு, காப்பாத்தி உள்ள என்ன பண்ணிட்டாங்க, புஷ்டாங்க. யோசுவா சொல்றான், நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஒரே ஒரு புகை மட்டும் போட்டு விடுங்க. என்ன சொல்றான், சின்னதா புகை மட்டும் என்ன போட்டுடுங்க, அது போதும் எனக்குன்றான். இவங்க 3 பேரும் அந்த ஜனங்கள் ஃபுல்லா உள்ள போய் பத்திட்டோனையோ புகை போட்டு விடுறானு. அது அப்படியே மேலே எழும்பி மேகத்தை தெரிய ஆரம்பிச்சு. யோசுவா ரெடியா இருக்கிறான், புகை தெரியுதான்னு பார்த்துன்னு இருக்கிறான். புகை தெரிஞ்சோடனே புஷ்டான், மாட்டிக்கினானுங்களா. 22வது வசனம். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடு மாட்டினானுங்க. இந்த பக்கம் போனாலும் இஸ்ரவேலு, இந்த பக்கம் போனாலும் இஸ்ரவேலு, அந்த பக்கம் போனாலும் இஸ்ரவேலு, இந்த பக்கம் போனாலும் இஸ்ரவேலு. நடுவுல தொக்கா என்ன பண்ணாங்க, மாட்டினாங்க. யோசுவா ரெடியா இருக்கான், புகை விடுறா, புகை மேல போகுது. பார்த்தாச்சா? சரி ஓகே, 22வது வசனம் வச்சாச்சு, 23வது வச்சாச்சு. 23வது வசனம் மட்டும் படிங்களா. ஆயின் ராஜாவை உயிரோட பிடித்து யோசுவாவினிடத்தில். ஓகே ஓகே ஓகே, ஆயின் ராஜாவை உயிரோட பிடிக்கிறாங்க. ஆயின் பட்டணத்தை கைப்பற்றியாச்சு. இந்த பக்கமும் புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? இந்த பக்கமும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போட 4 பக்கத்துல வலை போட்டு வச்சிட்டாங்க ஆயின் பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக. ராஜா அது அறிவு இல்லாம தலைவர் என்ன பண்றாரு, யோசுவா ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்துட்டு அங்க புகை போட்டு விடுறானுங்க. டப்புன்னு குதிரையில போற யோசுவா அப்படி திரும்பி வில்லத்தை என்ன பண்ணா, ராஜாக்கு நேரம் என்ன பண்ணிட்டான், நீத்த ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி போஸ் கொடுத்தான்னா, ஓகேவா, ராஜாக்கு ஒன்னும் புரியல. நான் இவன் நம்ம முன்னாடி எப்படி வில்ல காட்டுறான்னு பார்த்தா ராஜா திரும்பி இப்படி பாக்குறான். பார்த்தா புகையா போகுமா பட்டணத்துல இருந்து சத்தமா. ஓகேவா, புகை பண்ணணும். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. யோசுவா போடுறா வெடியான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் என்ன பண்றான், சரமாரியா பிடிச்சி ராஜாவோட எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஆய் பண்ண தர ஃபுல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. யாழியாடா நீ போடுவ, எங்க ஜனத்தியா நீ போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராஜா பிடிச்சி கூட்டு ஈத்துன்னு வராங்க. தரையா வாடான்னு ஈத்து வந்து யோசுவா நிக்கிறான். அவன் முன்னாடி என்ன பண்றான், உயிரோட என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து 29வது வசனம். ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கட்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியையும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம்
இருப்பா ஏற்பட்டு ஒரு பலிபீடத்தை என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. ரெடி? பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடம் எல்லாம் ரெடி எல்லாம் பாருங்க. பலிபீடம் கட்டுறாரு. ஆயன் ராஜாவை தூக்கிட்டு வந்தான். ஒரு மரத்து மேல என்ன பண்றான், உச்சி ஏத்துறான். ஏத்திட்டு காயிலேருந்து சாயந்தரம் வரையும் என்ன பண்றான், அப்படியே வைக்கிறான். அப்படியே நீங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல ஒரு பலிபீடத்து மேல ஒரு மரத்து மேல ஒருத்தர் உங்களுக்காக 2 கையை அப்படி நீட்டி புரியுதா? புதிய ஏற்பாடு மேல அவன் செஞ்ச ஆயின ஈத்துன்னு வர மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்றாங்க, புச்சி எல்லாரோட பாவத்தையும் என்ன பண்ற சுமந்துட்டாரு. புச்சி வாடா பலிபீட மேல ஏத்துறாங்க. ஏத்தி தூக்கி வச்சு போடு. என்ன பண்றாங்க, தூக்கி வந்து வச்சாங்களா. ஆயின எப்படி, ஆயின் ராஜாவை எப்படி காயிலேருந்து சாயந்தரம் மாதிரி வச்சாங்களோ இவரை தூக்கி வச்சு என்ன பண்றாங்க, காயிலேருந்து சாயந்தரம் வரையும் உங்களுக்காக சிந்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்ற ரத்தம் உங்க பாவங்கள் எல்லாரும் என்ன பண்ணி கழுவப்பட்டது. ஓகேவா? உங்களுக்காக என்ன பண்ண எல்லா ரத்தத்தையும் என்ன பண்றாங்க, புச்சி எல்லா பாவத்தையும் எல்லாம் குடுமையும் புச்சி ஈத்து தூக்கி வச்சு புஷ்டாரு உங்களை. இனி நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது பாவம் உங்களுக்கு வருமா வருமா வருமா? அடே எல்லாம் முன்னாடி 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 வாங்க. ஹலோ வரும்